ஆதவர்ஜனா இல்லாமல் விஜய் இயங்க முடியாத அளவுக்கு ஒரு பெரிய சுவர், மிகப்பெரிய ஒரு கட்டுமானங்கள். காரணம் 1000 கோடி வேணா 6 மணி நேரத்துக்கு கொடுக்க முடியும். இப்போ லாட்ரி வரப்போகுதுங்கிறாங்க. லாட்ரி வந்தால் 20,000 கோடி ரூபாய் வருஷ வருமானம். விஜய் கிளம்பி ஸ்டாலின் வீட்டுக்கு போயிட்டார். எங்க நான் திருட போறேன், எனக்கு பணம் வரப்போகுது, காட்டி கொடுத்துறாரு. நீ எப்படி கொள்ளையடிச்சிட்டு இருந்த அதே போல நான் கொள்ளையடிக்க போறேன். இதுக்கு மூளை ஆதவர்ஜனா. மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. இவர்களை பொறுத்தவரை இவர்களுக்கு இந்த மக்களை ஏமாத்துறோம். திமுகவை ஏமாத்துறோம், அதிமுக ஏமாத்துறோம். புதிதாக வந்து விஜயம் இன்றிலிருந்து ஆரம்பித்து விட்டார். லாட்ரி கொண்டு வரணும்ல, லாட்ரி கொண்டு வந்த எதிர்கட்சி எதிர்க்கும்ல. இப்போ அங்க போய் காலில் விழுந்துட்டா எதிர்கட்சி எதிர்க்காது. இப்போ நீங்க சொல்றதை வச்சு பார்க்கும்போது தன்னுடைய பர்சனலுக்காக ஆதவர்ஜனா அவர்கள் விஜய் அவர்களை பயன்படுத்திக்கிறாரா? வேற. வணக்கம் சார். வணக்கம். தமிழ்நாட்டு அரசியல்ல இன்னைக்கு பெருசா பேசக்கூடிய அரசியல்வாதிகள்ல இப்ப ஆதவர்ஜனா அவர்களும் இணைஞ்சிருக்காரு. ஆரம்ப காலகட்டத்துல கூடைப்பந்து விளையாட்டு வீரரா இருந்து இன்னைக்கு எல்லாரும் பேசக்கூடிய ஒரு அரசியல்வாதியா மாறி இருக்காரு இல்லையா? இதோடைய பின்னணி என்ன அப்படிங்கறத கொஞ்சம் சொல்லுங்க. சாதாரண நடுத்தர குடும்பத்திற்கு கீழ் உள்ள ஒரு குடும்ப பின்னணியில் இருந்து வந்தவர் தான் இந்த ஆதவ் அர்ஜுனா. இந்த இளைஞன் திருச்சி பள்ளியில் படிக்கிற காலத்தில் ஒரு விளையாட்டு வீரர், கூடைப்பந்து விளையாட்டு வீரர். இந்த கூடைப்பந்து விளையாட்டு வீரர் நீங்கள் மாவட்டத்தில் முதல் மாணவனாக இருந்த காரணத்தினால் இந்த இளைஞன் சென்னைக்கு விளையாட்டு வீரர்கள் கோட்டாவில் அவர் விளையாட்டு வீரர்களுக்கான சலுகையில் சென்னை தாம்பரம் கிறிஸ்டின் காலேஜில் அவருக்கு பட்டம் படிப்பதற்கு வாய்ப்பு கிடைக்கும். இந்த இளைஞனுக்கு தங்குவதற்கு இடம் சேப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய விளையாட்டு அரங்கத்தில் அங்கே இருக்கக்கூடிய ஹாஸ்டல், உணவு இலவசம், படிப்பு இலவசம். இப்படி இலவசமாக விளையாட்டு வீரர்களுக்கான சலுகையில் படித்து பட்டம் பெற்ற இளைஞன். நீங்கள் படிக்கிற காலத்தில் வறுமை, சின்ன வயசுலேயே தாய் இறந்துட்டாங்க, தகப்பன் சரியாக பார்க்கல. அப்போது இந்த இளைஞன் நீங்கள் கடுமையான போராட்டம், இப்படி போராட்டத்தின் வெளிப்பாடு தான் இந்த இளைஞன் பழைய சென்ட்ரல் மூர் மார்க்கெட், அங்கே பழைய ஷூக்களை பாதி விலையில் அங்கே கொடுப்பான். ஊருக்கு போகிறவன், ரயிலில் போகிறவன், பஸ்ஸுக்கு ட்ரெயினுக்கு காசு இல்லைன்னா விலை உயர்ந்த ஷூக்களை என்ன பண்ணுவான், கேட்ட விலை கொடுத்துட்டு போயிடுவான். இதை வாங்கி கொண்டு வந்து தன்னுடைய நண்பர்கள், தன்னோடு பயிற்சி பெறுகிற அல்லது விளையாட்டு துறையில் இருக்கிற விளையாட்டு வீரர்களுக்கு விற்று, அதுதான் அவருக்கு பேக்கெட் மணி. ஏன்னா சாப்பாடு இலவசம், கல்வி இலவசம், தங்குற இடம் இலவசம். அப்போ பேக்கெட் மணி வேணும். அதுக்கு இந்த ஷூக்களை, பழைய ஷூக்களை வாங்கி கொண்டு வந்து சக நண்பர்களுக்கு பழைய, அதாவது நல்ல பிராண்டட் ஷூ அடிடாஸ் வேணும்னா ஆதவர்ஜனாவோட போகலாம். நீங்கள் ஷோரூமுக்கு போனீங்கன்னா 5000 ரூபா, இவர்கிட்ட 1000-2000 ரூபாய்க்கு கிடைக்கும். அது எங்கே வாங்கியிருப்பார்? ஒரு 500 ரூபாய்க்கு வாங்கியிருப்பார். இதுதான் ஆதவர்ஜனாவுடைய கல்லூரி வாழ்க்கையில் அவருக்கு கிடைத்த ஒரு பெரிய வாய்ப்பு. படித்து முடிச்சிட்டார். முடித்த பிறகு அவருக்கு நீங்கள் ஏடிஎம் வங்கிகளில் பணம் நிரப்புகிற வேலை, அப்படி தான் வாழ்க்கை ஆரம்பிக்கிறது. அதற்கு பிறகு ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை. இப்படி இந்த வேலை செய்து கொண்டிருந்தவர் ஒரு காலகட்டத்தில் சலிச்சு போய் ஈசிஆரில் இருக்கக்கூடிய ஒரு உடற்பயிற்சி கூடத்தில் மாதம் 15,000 ரூபாய் சம்பளத்துக்கு வேலைக்கு போகிறார். அந்த உடற்பயிற்சி கூடம் நவீன வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பல நவீன கருவிகளை கொண்டது. நீங்கள் ஈசிஆர்னால பணம் படைத்த பண்ணையார்களும் சினிமா நடிகர்களும் மிகப்பெரிய ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளும் ஒரு பணத்திமிர் பிடித்த கூட்டம் வருகிற ஏரியா தான் ஈசிஆர். அப்போது அங்கு 15,000 17,000 சம்பளத்துக்கு ஜிம் அதாவது உடற்பயிற்சி பயிற்றுனர், இதுதான் அவருக்கு அங்கே ஒரு நிரந்தர வேலை. இப்படி வேலை செய்து கொண்டிருந்த இளைஞனுக்கு நீங்கள் அங்கே ஒரு லாட்ரி அதிபருடைய மகள் மூலம்
இவருக்கு ஒரு பெரிய லாட்டரி அடிக்குது. அந்த பெண் இவரும் டெய்ஸி காதல் கொள்கிறார்கள். இந்த காதல் அவர்களுடைய குடும்பம் கடுமையாக எதிர்க்குது. ஆனா ஐயா, இது விசிகா உள்ள அவர் இணைஞ்சதுக்கு அப்புறமா தான் டெய்ஸியோட பழக்கமே வந்து ஏற்பட்டது அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்கள் சொல்லப்படுது. அப்படி கிடையாது. மனநோயாளிகள் அப்படி தான் சொல்லுவோம். நிறைய இந்த மனநோயாளிகள் வந்துட்டான், எதுவுமே தெரியாது. முட்டாள் பயல்களுக்கு மூலகட்ட மரபணு மாறியவனுக்கு சொல்கிறேன், முட்டாள்களே. 2016 ஸ்டாலினோடு சபரீசனோடு இருக்கும்போதே அவர் திருமணம் ஆகி போச்சு. 2016 26 மீடியா பூரா மிக கேவலமான நபர்களால் நிரப்பப்பட்டிருக்கு. உண்மைக்கு மாறான தகவல்களை மக்களை குழப்புவது தான் வேலை. எதுவுமே தெரியாது அவனுக்கு, எதுவுமே தெரியாது. 2016 நீங்கள் திருமணம் முடிஞ்சிருச்சு. டெய்ஸியோட திருமணம் முடிந்த பிறகு அவங்க மாமனாரை பல 1000 கோடி கொடுக்குறாரு. எதுக்கு? தொழில் பண்ண சொல்லி, வியாபாரம் செய்ய சொல்லி பல 1000 கோடி. இப்படி ஒரு ஜிம்பாயோட சபரீசன் இணைந்து கொள்வாரா? யாரோட இணைந்து கொள்வார்? ஒரு பெரிய கார்ப்பரேட்டு குடும்பத்து பிள்ளையோடு தான் இணைந்து கொள்வார். 2016 சபரீசனும் ஆதவர்ஜுனாவும் நண்பர்கள். இந்த மூலகட்ட பயலுக எப்போ சேர்ந்தார்? விசிகால இப்போ தான் சேர்ந்தார். விசிகால மூலகட்ட பயலு. சரி விடுங்க. அப்போது சபரீசனோடு நெருக்கமாக இருந்து மு.க. ஸ்டாலினை முதலமைச்சராக்குவதற்கான முயற்சி பண்ணுறார். 16/2001 இது ஸ்டாலின் தான் வர்றாரு, மாற்றம் தருகிறார். இப்படியெல்லாம் இவ்வளவு விளம்பரம் செய்வதற்கு பின்னால் யார் இருந்தா? பிரசாந்த் கிஷோர். 500 கோடி ரூபாய் சம்பளம் இருக்கு. ஆதவர்ஜுனா, சபரீசன் 3 பேருமே பெரிய கார்ப்பரேட் குடும்பத்தினுடைய பிள்ளைகள். அப்போது ஜிம்மில் இருக்கிற போது இதை சபரீசன் சேர்த்துவாரா? இல்லை. இதுக்கு பிறகு திமுக ஆட்சி அமைது. 21 ஆட்சி அமைகிற பொழுது ஆட்சி அதிகாரம் அத்தனையும் கட்டுப்படுத்துகிற சபரீசனுக்கு இவர் தான் நண்பர். அப்போ இந்த நண்பர்களுக்குள்ளே எங்கே பிளவு வருதுன்னா, நாடாளுமன்ற தேர்தல் வருகிற பொழுது இவர் நாடாளுமன்றத்துக்கு போகணும்னு ஆசைப்படுறார். சபரீசன் என்ன நினைக்கிறாரு? அந்த முதலியார் இளைஞன் தன்னுடைய காலடியிலே கிடக்கும்னு நினைக்கிறார். உன் காலடியில் கிடக்க முடியாதுன்னு தான் அங்கேருந்து வெளியேறுகிறார். வெளியேறு எங்கே போகிறாரு? விசிகாவுக்கு போகிறார். விசிகாவுக்கு போகும்போது பல கோடி ரூபாய் வாரி இறைக்கிறார். பல கோடி. கல்யாணம் எப்போ ஆனது? மார்ட்டின் பணம் எப்போ வந்தது? 2016. இவர் எங்கே போய் விசிகாவில் சேர்ந்தது? 24. மூலகட்ட பயலுக்கு மனநோயாளிகளுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு இருக்க அவசியம் இல்லை. அப்போது விசிகாவில் 3 நாடாளுமன்ற வேட்பாளர்களை அதில் ஆதவும் ஒருவர் என்று கற்பனையில் இருக்கார். ஆனால் விசிகாவுக்கு சீட்டு ஒதுக்கக்கூடிய நிலையில் யார் இருக்கா? திமுக இவருக்கு அந்த வாய்ப்பை தராமல் மறுக்கிறது. ஒன்று திருமாவளவனுக்கு, இன்னொன்று ரவிக்குமாருக்கு. ரவிக்குமார் சீட்டு வேண்டாம், பொது தொகுதியை கொடுன்னு கேட்குறாரு. வாய்ப்பே இல்லை. பொது தொகுதி கொடுத்தா ஆதவர்ஜுனா MP ஆயிடுவார். திமுகவை ஓட்டு போடும். திமுக தொண்டை ஓட்டு போடுவான். அப்போது இதை எதிர்த்து என்ன பண்ணுறாரு? விசிகா திமுக சண்டை மூடுது. ஒரு புத்தக விழா, அம்பேத்கரை புத்தகம் பற்றி ஒரு புத்தக விழா. அந்த புத்தக விழாவில் திருமாவையும் விஜயும் சந்திக்க வைப்பதற்காக ஒரு முயற்சி பண்ணுறாரு. அதை திமுக சதி செய்து கெடுத்துருது. திமுகவும் திருமாவையும் பிரிக்க முயற்சி செய்கிறார். இப்படி ஒரு பழியை போட்டு அதில் விஜய் அந்த மேடையில் புத்தகத்தை அம்பேத்கர் புத்தகத்தை ஆனந்தவுடன் பதிப்பகம் பெற்றுக்கொள்வதை அது தடுக்கப்பட்டது. அதன் பிறகு அவர் அங்கிருந்து வெளியேற்றப்படுகிறார். எங்கிருந்து? விசிகாவில் இருந்து வெளியேற்றுவதற்கு காரணம் ஆதவிடம் பணம் வாங்கி கொண்ட, பலன் பெற்றுக்கொண்ட அதே விசிகாவுடைய 2ஆம் கட்ட தலைவர்களால் வெளியேற்றப்படுகிறார். வெளியேற்றப்பட்டு அரசியல் அனாதையாக அதிமுக போகிறார். அதிமுகவுக்கு போன பிறகு அங்கே KP முனுசாமி, வேலுமணி, தங்கமணியால் அங்கே அதிமுகவுடைய கதவுகள் அடைக்கப்படுகிறது. அதன் பிறகுதான் எங்கே போகிறாரு? டிவிக்கு போகிறார். ஒரு 2 வருடங்களுக்கு முன்பு தான் அவர் ஒட்டுமொத்தமான தாவேகாவினுடைய அறிவிக்கப்படாத நிழலாக மாறிடுறார். விஜயனுடைய நிழலாக மாறிடுறார். 2 வருட காலம் உலக அளவில் ஒரு பெண் நிறுவனத்துக்கு போட்டியாக வாய்ஸ் ஆஃப் காமன் நிறுவனம் உருவாக்கப்பட்டு உலகளவில் ட்ரெண்டிங். நீங்கள் செல்போனை திறந்த அந்த தேர்தல் நேரத்தில்
அண்டார்டிகாவிலிருந்து, ஆஸ்திரேலியாவிலிருந்து, ஐஸ்லாந்திலிருந்து விஜய் உங்கள் விஜய் உங்கள் விஜய், வெள்ளைக்காரன் போன ஓப்பன் பண்ணாலே விஜய் வர்றார். பல ஆயிரம் கோடி ரூபாய் கொடுக்கப்பட்டு இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், விஞ்ஞான தொழில்நுட்பத்தை எதை திறந்தாலும் யார் வர்றா? இந்த ஏற்பாட்டுக்கு மூளை யார்? ஆதவர்ஜுனா. உலகளாவிய விஜய்க்கான ஒரு ட்ரெண்டிங்கை தெலுங்கு, கன்னடா, மலையாளம், இந்தி, இப்படி ஒரு மாபெரும், ஒரு மிகப்பெரிய மாபெரும் ஒரு பிரச்சார யுக்தியை நீங்கள் திமுக, அதிமுக 10,000 கோடி செலவு பண்ணி மக்களுக்கெல்லாம் காசு கொடுக்குறான். இது செய்யாமல் ஒரே விஷயம், இந்த நிறுவனங்களுக்கு, தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்களுக்கு, கூகுள் போன்ற தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்களுக்கு பலாயிரம் கோடி வாரி இறைக்கிறார். வாரி இறைத்த பிறகு நீங்கள் 23ஆம் தேதி தேர்தல்னா ஒரு மாதத்துக்கு முன்பு இருந்து என்ன ட்ரெண்டிங்கு? விஜய் தான் உலகளாவிய ட்ரெண்டிங். தமிழ்நாட்டுக்கு மட்டுமில்லை, இந்தியாவுக்கு மட்டுமில்லை, எங்க உலகளாவிய ட்ரெண்டிங். 7 ஆண்டு காலம் ஜெகதீஷ் பழனிசாமி என்ற ஒரு சினிமா புரோக்கர், அவர் தான் 7 ஆண்டு காலம் ரஜினியை காலி பண்ணி, கமலை காலி பண்ணி, ஒரு குழந்தை குட்டி வரைக்கும் தன்னுடைய விஜயை கொண்டு போய் சேர்த்தவர். அவர் 7 வருஷமா, இவர் 2 வருஷமா ஆட்சி அதிகாரம் ஒரு கார்ப்பரேட்டுக்கு வந்து சேர்ந்து விட்டு கோட்டை கழட்டுவதே இல்லை. இதுக்கு பின்னாடி ஜெகதீஷ் பழனிசாமி, முன்னாடி ஆதவர்ஜுனா. இப்போ ஆதவர்ஜுனா இல்லாமல் விஜய் இயங்க முடியாத அளவுக்கு ஒரு பெரிய சுவர், மிகப்பெரிய ஒரு கட்டுமானங்கள். காரணம் 1000 கோடி வேணால் 6 மாதத்துக்கு கொடுக்க முடியும். யார்? மாமனார் பெரிய கோடீஸ்வரர். இப்போ எனக்கு என்ன கேள்வினா, அவங்க மாமனார் குடும்பத்தோட இப்போ வரைக்குமே அந்த நல்ல ரிலேஷன்ஷிப்ல அவர் கண்டினியூ பண்றாரா? இப்போ அவங்க குடும்பத்தோட அவருக்கான தொடர்பு அப்படிங்கிறது எப்படி இருக்கு மாமனார் குடும்பத்தோட? உலகத்தில் எந்த மகளையும் அப்போ விரட்ட மாட்டான், எந்த மகளையும் அப்போ விரட்டவே மாட்டான். மகள் எந்த காலத்துலையும் கணவனை விட மாட்டான். அப்புறம் எப்படி உறவு கட்டாகும்? ஏன்னா குடும்பத்துல இருக்கக்கூடிய, அதாச்சும் மாமனார் குடும்பத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கட்சியை சார்ந்தவங்களா இருக்காங்க இல்லையா? இல்ல, அது அரசியல். நீங்க வியாபாரி இப்பவும் அப்படிதான் இருப்பான். ஒரு கட்சி தோத்து போச்சு, இன்னொரு கட்சி அதிகாரத்துக்கு வருது இல்ல. அந்த கட்சி தோத்து போச்சு, இன்னொரு கட்சி அதிகாரத்துக்கு வருது இல்ல. இன்னைக்கு எப்பவுமே பெரிய தொழிலதிபர்கள் பூரா ஒரே கட்சியில் இருக்க மாட்டான். காங்கிரஸ் வந்தால் காங்கிரஸில் இருப்பான், பாஜக வந்தால் பாஜக இருப்பான், திமுக வந்தால் திமுக இருப்பான், அதிமுக வந்தால் அதிமுக இருப்பான். அதே போல தான் அவர்களுடைய நோக்கம் என்ன? கோடிக்கணக்காக பணத்தை, இப்போ லாட்ரி வரப்போகுதுங்கிறாங்க. லாட்ரி வந்தால் 20,000 கோடி ரூபாய் வருஷ வருமானம். இப்போ விஜய் கிளம்பி ஸ்டாலின் வீட்டுக்கு போயிட்டார். எங்கே? ஸ்டாலின் வீட்டுக்கு போயிட்டார். ஏன்? நான் திருட போகிறேன், எனக்கு பணம் வரப்போகுது, நீ என்ன காட்டி கொடுத்துறாத. நீ எப்படி கொள்ளையடிச்சிட்டு இருந்த, அதே போல் நான் கொள்ளையடிக்க போகிறேன். இதுக்கு மூளை ஆதவர்ஜுனா. ஸ்டாலின் வீட்டுக்கு விஜயை கொண்டு போவது ஆதவர்ஜுனா. பெட்டிகள் இறக்கு, லஞ்ச பெட்டிகள் காத்து கொண்டு நிற்குது. ஏய், நான் ஊழல் செஞ்சு சொன்னேன் பார், பெட்டியெல்லாம் எங்கே இறக்குது, இதை ஸ்டாலின் காட்டி கொடுத்துருவார். நீங்கள் உலக வரலாற்றில் எந்த அரபியும் யூதனோடு கைகுலுக்கியதாக வரலாறு இல்லை. யூதர்களோ அரபிகளோ ஜென்மப்பகை. இங்கே பணம் வந்தால் யார் வீட்லையும் போய் கால் விடுவோம் இந்த நபர்கள். அப்போது இவர்களை பொறுத்தவரை இவர்களுக்கு இந்த மக்களை ஏமாற்றணும். திமுகவை ஏமாற்றணும், அதிமுக ஏமாற்றணும். புதிதாக வந்து விஜயா இன்றிலிருந்து ஆரம்பித்து விட்டார். எதுக்கு? ஏமாற்றுவதற்கு. இதற்கு மூளை ஆதவர்ஜுனா குடும்பம் தான். லாட்ரி கொண்டு வரணும்ல, லாட்ரி கொண்டு வந்த எதிர்கட்சி எதிர்க்கும்ல. இப்போ அங்கே போய் காலில் விழுந்துட்டா எதிர்கட்சி எதிர்க்காது. நாடும் நாட்டு மக்களும் நாசமாய் போக பழைய வசனம் தான் ஞாபகம் வருது. இப்போ நீங்க சொல்றதை வச்சு பார்க்கும்போது தன்னுடைய பர்சனலுக்காக ஆதவர்ஜுனா அவர்கள் விஜய் அவர்களை பயன்படுத்திக்கிறாரா? வேற லாட்ரி தொழில் யாருக்கு? குடும்ப தொழில். லாட்ரி தொழில் யாருக்குமா? குடும்ப தொழில். மாற்றிடுங்க. அப்போது இந்த தொழிலை வரணும்னா விஜய் அனுமதி கொடுக்கணும். விஜய் முதலமைச்சர் இருக்கார். வருடம் 20,000 கோடி ரூபாய், 5 வருஷம் 1,00,000 கோடி ரூபாய் ஆதவர்ஜுனா குடும்பத்துக்கு வந்து சேரப்போகுது. ஏழை பாலை உழைக்கிற மக்கள் அத்தனை பேரும் என்ன பண்ண போகிறான்? லாட்ரி சீட்டு வாங்க போகிறோம். ஒரே நம்பரில் 5 லாட்ரி அடிப்பாங்க. அதுதானே இவங்க குடும்பத்துடைய தொழில். இந்த தொழில் மக்களுடைய, எப்படி டாஸ்மார்க் 150 ரூபா, அந்த சாராயம் 180 மில்லி, எவ்வளோ தயாரிக்கிறது? 10 ரூபா தான். எல்லாம் மொலாசிஸ், அத்தனை எரிசாராயம், கரும்பு சக்கையிலிருந்து எடுக்கப்படுகிற கழிவு, அதுதான் 150 ரூபா. 50,000 கோடி ரூபாய்க்கு தமிழ்நாட்டில் விற்கப்படுகிறது. கூவி கூவி விற்கப்படுகிறது. இதையெல்லாம் சாராயம் ஒரு பக்கம் தொழில், இந்த பக்கம் லாட்ரி,
லாட்ரி தொழில் யாருக்கு லாபம்? ஆதவ அர்ஜுனாவுக்கு லாபம், மார்ட்டினுக்கு லாபம், அவங்க மாமியாருக்கு லாபம். இப்படி அரசியல் ஒரு கார்ப்பரேட் தொழிலாக மாற்றப்பட்டு கொண்டு இருக்கிறது. அதற்கு காரணம் ஆதவ அர்ஜுனாவுடைய குடும்பம், ஆதவ அர்ஜுனாவுடைய மாமியார், மாமனார், மைத்துனர், மகள். இந்த லாட்ரி குடும்பம் ஜெயலலிதாவால் ஒழிக்கப்பட்ட லாட்ரியை மீண்டும் ஆதவ அர்ஜுனா மூலம் நுழைய போகிறது. ஜெயலலிதா சட்டசபையில் கேபினட் தீர்மானத்தின் மூலம் நிறைவேற்றினார். இப்போ அதே கேபினட் ஆதவ அர்ஜுனாவுக்காக கேபினட் கூடி என்ன போகுது? லாட்ரி கொண்டு வர போகிறது. நீங்கள் சொன்ன மாதிரி நடக்கக்கூடாது அப்படிங்கிறத வந்து நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா ஜெயலலிதா அவர்களால் ஒழிக்கப்பட்ட இந்த ஒரு விஷயம், அதாச்சும் நம்மளுடைய தமிழ்நாட்டு மக்களுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய இந்த ஒரு விஷயம் கடைசி வரைக்கும் ஒழிஞ்சு இருக்கிறதே நல்லதாக இருக்கும். அப்படி அது ஒரு வேளை கொண்டு வரப்படுதுன்னா இவங்களை ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்ச மக்களே அதை எதிர்ப்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட இவ்வளோ நேரம் ஒதுக்கி இத்தனை விஷயங்களை எங்கள் கூட பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்களுடைய நேரத்துக்கும் உங்களுக்கும் ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம். Meriba Paneer Soda. I trust Meriba.